everyone, welcome to Future Vision Study Center Salem. இன்னைக்கு நம்ம UGTRP Botany syllabusல யூனிட் 4 angiosperms பற்றி தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸ்டெம் மாடிஃபிகேஷன். ஸோ அதோட கண்டினியூட்டி கிளாஸ் தான். ஸோ நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குக்கர்பிட்டேசி அண்ட் ஹீலியாந்தஸ் ஆனுவஸ் பற்றி பார்த்துருந்தோம். ஸோ இன்னைக்கு டுடே கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டெம் ஆஃப் லியூக்கஸ் லேமினேசி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ லேமினேசி ஃபேமிலியில் வந்து ஸ்டெம் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு the transverse section of stem shows that the internal organization of tissue to similar to those present in shows the internal organization of tissue is similar those the present in lunaris in leucus. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து லேமினேசி வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் செக்ஷன் வந்து எடுத்து பார்க்கும்போது நமக்கு என்ன மாதிரி இது வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா லியூகோனோரஸ்ங்கிறது வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தி அக்ரிகேட்ஸ் ஆஃப் கோலன் கைமா அட் 4 கார்னர் ஆஃப் ஸ்டெம். ஸோ இந்த கோலன் கைமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டெம் ரீஜனில் 4 கார்னர்லேயும் வந்து ப்ரெசென்ட் ஆகியிருந்திருக்கு. நெக்ஸ்ட்டு லெஸ் நம்பர் ஆஃப் லேயர் கம்பேரிஷன் ஆஃப் லெக்கோனாரஸ். ஓகேவா? இதை வந்து நம்ம கம்பேரிஷன் வந்து பண்ணுறோம். ஸோ லெஸ் நம்பர் ஆஃப் லேயர்ஸ் வந்து கம்பேரிஷன் ஆஃப் லெக்கனாரஸ். ஓகே, இப்போது பாருங்கள் செகண்டரி சைலம் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு கோலன் கைமா அட் தி கார்னர் ஒன் சைட். ஸோ நம்ம வந்து ஒன் சைடில் மட்டும் நம்ம கிராஸ் செக்ஷன் வந்து எடுத்து பார்க்கும்போது அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒன் சைட் கார்னரில் வந்து நமக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கு கோலன் கைமா. ஓகே, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ரீஜன் வந்து கார்டெக்ஸும் அதுக்கப்புறம் எபிடர்மிஸும் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் எபிடர்மிஸ். தி எபிடர்மிஸ் இஸ் யூனிசெரேட்டாக வந்து இருக்குது, காம்போசிட் ட்ராப்புலராக இருக்குது அண்ட் காம்பேக்ட்லி செட் பேரன்கைமா செல்ஸ் அண்ட் பெரிபெரல் லேயர்ஸ். ஓகே, விச் ஆர் கவர்டு திக் கியூட்டிக்கல். ஸோ வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா பெரிபெரல் லேயராகவும் திக் கியூட்டிக்கலாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போது கியூட்டிக்கல் அப்படிங்கிறது வந்து என்னென்னா இந்த எபிடர்மிஸ் லேயர் இப்படி இருக்குது அப்படின்னா இந்த எபிடர்மிஸ்க்கு மேலே வந்து கியூட்டிக்கல்ங்கிறது வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த கியூட்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே வந்து திக்கடாக இருக்கும். ஓகேவா? இது எப்படி இருக்கும்? திக்கடாக இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் ஆகும்போது அந்த நடக்கிற டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்டர் வந்து ரொம்ப ஓவர் எவாப்ரேஷன் நடக்காமையும் ஓவராக வாட்டர் வந்து லாஸ் ஆகாமல் இருக்கிறக்கும் இந்த கியூட்டிக்கல்ங்கிற ரீஜன் வந்து பார்த்திங்கன்னா எபிடர்மிஸ் லேயருக்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப திக்காக வந்து அரேஞ்ச்டாக இருக்கும். ஓகே, ஸோ ஓல்டர் ஸ்டெம்மில் வந்து பார்த்திங்கன்னா பெரிடர்மிஸ் வந்து ஃபார்ம்டு. ஸோ வந்து ஓல்டர் ஸ்டெம்மில் வந்து பெரிடம் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும் அண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் வந்து பைலோஜன். ஓகே, ஸோ இப்போ ஓல்டர் ஸ்டெம்மில் வந்துட்டு என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கும்? பெரிடம் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த பெரிடம் அப்படிங்கிறது செகண்டரி க்ரோத்தில் வந்து நடக்கும். இது வந்து டைகாட் ஸ்டெம் அண்ட் ரூட்டில் வந்து உருவாகும். ஓகே, ஸோ வந்து இது வந்து செகண்ட் ப்ரொடக்டிவ் டிஷ்யூ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ இந்த பெரிடம் அப்படிங்கிறது எபிடர்மிஸ் வந்து ஓல்டர் ஆகும்போது ரிப்ளேஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொடக்டிவ் நேச்சராக வந்து இந்த பெரிடம் அப்படிங்கிறது இருக்குது. இந்த பெரிடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 பார்ட்ஸ். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா 3 பார்ட்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னா பைலோம், அதுக்கப்புறம் பைலோஜென், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பைலோடெர்ம் அப்படிங்கிற 3 ரீஜன் வந்து இருக்குது. ஓகே, இப்போ இந்த பெரிடம் அப்படிங்கிறது வந்து என்ன சொல்லியிருக்கேன்? பெரிடம் அப்படிங்கிற ஒரு ரீஜன் இருக்குது. ஸோ அந்த பெரிடம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செகண்டரி க்ரோத்தில் வந்து நடக்கும். இது வந்து ஸ்டெம் அண்ட் ரூட்டுக்கு வந்து ஒரு செகண்டரி ப்ரொடக்டிவ் டிஷ்யூவாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 பார்ட் இருக்குது. என்னென்ன அப்படின்னா பைலம். ஓகே, பைலம் வந்து கார்க் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து வெளிப்புற அடுக்கில் வந்து இருக்கும். இது வந்து ஒரு டெட் செல்லு. இது வந்து இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்டர் லாஸை வந்து ரொம்பவே ப்ரிவென்ட் பண்ணும். நெக்ஸ்ட்டு வந்து சுப்பிர்னின் அப்படிங்கிற ஒரு ரீஜன் வந்து இதில் வந்து டெபாசிட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் ரீஜன் வந்து பார்த்திங்கன்னா பைலோஜென். ஓகே, பைலம்னு இருக்குது, பைலோஜென் இருக்குது. இதை வந்து கார்க்குன்னு சொல்லுவோம். இதை வந்து பைலோஜோமா வந்து பார்த்திங்க அப்படின்னா கார்கேமியம்னு சொல்லுவோம். இது வந்து மெரிஸ்டமேட்டிக் லேயர். இதில் வந்து பார்த்திங்கன்னா பைலம் வந்து அவுட் சைடில் உருவாகும், பைலோடோம் வந்து பார்த்திங்கன்னா இன்சைடு வந்து உருவாகும். நெக்ஸ்ட்டு பைலோடோம். ஓகே, பைலோடோம். ஸோ இந்த பைலோடோம் வந்து எங்கே இருக்குன்னா இது வந்து ஒரு லிவிங் பேரன்கைமா செல்ஸு. இது வந்து செகண்டரி கார்டெக்ஸ் மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணும். ஓகே, ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா மேக்னிஃபெரா இண்டிகா அண்ட் அசாரிட்டெக்கா இண்டிகா. ஓகே, ஸோ வந்து இதோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து என்னென்ன அப்படின்னா ப்ரொடெக்ஷன் வந்து பண்ணும். நெக்ஸ்ட் வந்து வாட்டர் லாஸை வந்து ப்ரிவென்ட் பண்ணும். அதுக்கப்புறம் இந்த
பெரிடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெக்கானிக்கல் சப்போர்ட்டும் பேத்தோஜன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ள அந்த ஸ்டெம்க்குள்ளே என்டர் ஆகாமல் இருக்கிறதுக்கு வந்து ஒரு தடுப்பு சுவர் மாதிரி இருந்து ஹெல்ப் வந்து பண்ணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பெரிடமோட ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, இப்போ பெரிடம்னா என்னென்னு சொல்லியிருந்தேன். இது வந்து ஒரு செகண்டரி க்ரோத்தோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து என்னென்ன பண்ணுமோ அதெல்லாமே வந்து பண்ணும். இதில் வந்து 3 பார்ட் வந்து இருக்குது. பைலோடம் அண்ட் பைலோஜன் இப்போ என்ன பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து 3 பார்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். என்னென்ன பார்ட் அப்படின்னா பைலம், பைலோஜன் அண்ட் பைலோடெர்ம் இருக்குது. ஓகேங்களா? பைலம் வந்து என்ன பண்ணுன்னா வெளியே கார்க் மாதிரி இருக்கும் அவுட்டர் ரீஜியன். நெக்ஸ்ட் வந்து இது டெட் செல்ஸால் ஆனது. அதுக்கப்புறம் வந்து வாட்டர் லாஸ் வந்து இது ப்ரிவென்ட் பண்ணும். நெக்ஸ்ட்டு பைலோஜோன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா மெரிஸ்டமேட்டிக் லேயராக இருக்கும். இது வந்து பிளெம்முக்கு அவுட் சைடும் பிளெமோடெம்னுக்கு இன்சைடுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளெமோஜென் அப்படிங்கிறது வந்து உருவாகும். நெக்ஸ்ட்டு பிளெமோடெர்ம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னர் லிவிங் பேரன்கைமா செல்ஸாக இருக்கும். இது வந்து செகண்டரி கார்டெக்ஸ் மாதிரி ஃபங்க்ஷன் ஆகும். ஓகேங்களா? இது வந்து கார்டெக்ஸ். ஸோ இட் இஸ் கார்டெக்ஸ் இஸ் மெனி லேயர் அண்ட் காம்போசிட் ஆஃப் பேரன்கைமா செல்ஸ் வித் கான்சிபியஸ் இன்ட்ரசெல்லுலர் ஸ்பேஸ். ஓகேங்களா? ஸோ வந்து இது வந்து பேரன்கைமாட்டா செல்ஸில் வந்து இதாக இருக்கும். அதுக்கப்புறம் இன்டர்செல்லுலர் ஸ்பேஸாக வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தி பெரிசைக்கிள் லேயர் ஹைப்போடெர்மிஸ் மேபி டு குளோரன்கைமாட்டஸ். இந்த பெரிசைக்கிள் லேயரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா குளோரன்கைமாட்டஸ் செல்ஸாக வந்து இதாக ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் தி இன்னர்மோஸ்ட் லேயர் இஸ் எண்டோடெர்மிஸ். ஓகே, இந்த இன்னர்மோஸ்ட் லேயர் வந்து என்னவா இருக்கும்? எண்டோடெர்மிஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டீல். தி சைஃபனோஸ்டீல் இஸ் இன்டர்னல் டு எண்டோடெர்மிஸ் தேர் அவுட்டர் ஃபியூ லேயர்டு பேரன்கைமாட்டஸ் பெரிசைக்கிள். ஓகேவா? இப்போ வந்து ஸ்டீல் அப்படிங்கிறது எண்டோடெர்மிஸ்க்கு உள்ளே இருக்க ஒரு சென்ட்ரல் வாஸ்குலர் ரீஜியன் ஆஃப் ஸ்டெம் ஆர் ரூட்குள்ளே வந்து இருக்கும். ஓகேவா? ஸ்டீல்ங்கிறது என்னது? எண்டோடெர்மிஸ்க்கு உள்ளே வந்து இருக்க ஒரு சென்ட்ரல் வாஸ்குலர் ரீஜியன். ஓகேவா? வாஸ்குலர் ரீஜியன் அப்படிங்கிறது என்னது? சைலம் அண்டு ப்ளோயம். ஓகே, அப்போது ஸ்டீலுங்கிறது எண்டோடெர்மிஸ்க்கு உள்ளே இருக்க ரீஜியன் தான் வந்து சென்ட்ரல் ரீஜியன் தான் வந்து சொல்கிறோம். இது வந்து ஸ்டெம் அண்ட் ரூட்டில் வந்து இருக்கும். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா லொக்கேஷன் வந்து எங்கெங்கே இருக்குன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா எபிடெர்மிஸ்க்குள்ளே கார்டெக்ஸ் இருக்கும். ஸோ அந்த கார்டெக்ஸ்க்கு அடுத்தது பார்த்திங்கன்னா எண்டோடெர்மிஸ் இருக்கும். ஸோ அந்த எண்டோடெர்மிஸ்க்குள்ளே இந்த ஸ்டீல் அப்படிங்கிறது வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ வந்து எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் வந்து எபிடெர்மிஸ் வந்து இருக்கும். எபிடெர்மிஸ். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா கார்டெக்ஸ் வந்து இருக்கும். ஸோ கார்டெக்ஸ்க்கு அப்புறம் எண்டோடெர்மிஸ் வந்து இருக்கும். எண்டோடெர்மிஸ் ப்ளஸ் அப்புறம் என்ன இருக்கும்? ஸ்டீல் வந்து இருக்கும். ஓகேவா? இந்த ஸ்டீலுங்கிறது வாஸ்குலார் எதால் ஆனது? வாஸ்குலார் சிலிண்டரான ஆனது. ஓகேவா? இந்த வாஸ்குலார் சிலிண்டருங்கிறது சைலம் அண்டு ப்ளோயம் செல்ஸை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம்? இந்த ஸ்டீல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே, ஸோ இட் இஸ் அ சைஃபனோஸ்டீல். ஸோ இதில் வந்து என்ன ஸ்டீல் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு? சைஃபனோஸ்டீல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. சைஃபனோஸ்டீல்ஸ் அப்படிங்கிறது பித் ப்ரெசென்ட் இன் சென்டரில் வந்து பித் வந்து ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம சைஃபனோஸ்டீல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா? தி வாஸ்குலர் பண்டில்ஸ் ஆர் கொலாட்ரல் அண்ட் என்டாஜ்டு சைலம். ஓகே, திஸ் வாஸ்குலர் பண்டில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா கொலாட்ரலாக இருக்கும் அண்டு என்டாஜ்டு சைலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தி சைலம் இஸ் இன் அ ஃபார்ம் ஆஃப் அ க்ளோஸ்டு சிலிண்ட்ரல் டிரான்ஸ்வர்டு பை நேரோ ரேஸ். இது வந்துட்டு சிலிண்ட்ரிக்கலாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நேரோ ரேஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தி ப்ளோயம் இஸ் சிச்சுவேட்டட் இன்டர்னல் டு பெரிசைக்கிள் அண்ட் இன் தி செகண்டரி ப்ளோயம் ஃபைபர்ஸ் அண்ட் ஸ்டோன் செல்ஸ் ஆர் ப்ரெசன்ட். இதில் என்ன செல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும்? ஸ்டோன் செல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன் பிட்வீன் சைலம் அண்ட் ப்ளோயம் ஃபைபர்ஸ் அக்யூஸ் கம்பைன். ஓகேவா? கேம்பியம். ஸோ வந்து சைலம் அண்டு ப்ளோயத்துக்குள்ளே வந்து இந்த கேம்பியத்துக்குள்ளே தான் என்ன இருக்குது? சைலம் அண்ட் ப்ளோயம் செல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகியிருந்திருக்கு. ஓகேவா? ஸோ இந்த கேம்பியம் வந்து என்ன வந்து ஸ்டோர்ட் இன் அரேஞ்ச்மெண்ட். இது வந்து ஒரு அரேஞ்ச்மெண்ட்டாக வந்து இருக்குது. செல்ஸோட சென்டர் போர்ஷனில் இந்த சிலிண்ட்ரிக்கல் இதில் வந்து பார்த்திங்கன்னா வாஸ்குலர் சிலிண்டரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேம்பியம் வந்து மோஸ்ட் ஆஃப் வந்து ப்ரெசென்ட் ஆகியிருந்திருக்கு. இந்த கேம்பியத்துக்குள்ளே வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னா சைலம் அண்ட் ப்ளோயம் செல்ஸ் வந்து இருக்குது. ஸோ வந்து இது ஸ்டோர்ட் இன் அரேஞ்ச்மெண்ட்டாக ஒர்க் ஆகுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ இந்த ஸ்டீல் வந்து இப்போ பார்த்துருக்கோம். இப்போ வந்து
ஸ்டீல் வந்து பார்த்தீங்கன்னா, இதில வந்து சைஃப்னோ ஸ்டீல் தான் இருக்கு. சைஃப்னோ ஸ்டீல்ஸ் அப்படிங்கிறது இந்த பித் பிரசன்ட் இன் சென்டர்ல வந்து பித் வந்து பிரசன்ட்டா இருந்துச்சுன்னா, அது சைஃப்னோ ஸ்டீல்ஸ் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எண்டோடெர்மிஸ் லேயர் வந்து இருக்கு. அந்த எண்டோடெர்மிஸ் லேயர் வந்து பார்த்தீங்கன்னா, பேரன்கைமாட்டஸ் பெரிசைக்கிள்ஸால ஆனதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வாஸ்குலர் பண்டில்ஸ் வந்து கொலாட்ரலாவும் என்டார்ஜ்டு சைலமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டோன் செல்ஸ் வந்து இதில பிரசன்ட் ஆயிருக்கு ப்ளோயம் இதில அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கேம்பியம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த கேம்பியம்ங்கிறது சைலம் அண்ட் ப்ளோயத்தால ஆனது. நெக்ஸ்ட் பித். இட் இஸ் அ கம்போஸ்ட் ஆஃப் மெனி லேயர்டு பேரன்கைமா செல்ஸ் வித் இன்டர்னல் ஸ்பேஸ். ஓகேங்களா? இப்போ வந்து நெறைய பேரன்கைமாட்டா செல்ஸ் லேயர்லால ஆனது தான் வந்து பித் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து சென்டர் ரீஜியன்ல தான் பித் அப்படிங்கிறது வந்து பிரசன்ட் ஆயிருந்திருக்கும். இதில வந்து இன்டர்செல்லுலர்ஸ்ங்கிறது பேஸ் வந்து பிரசன்ட் ஆயிருந்திருக்கும். ஓகேவா? இப்போ வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸ்டெம்ல வந்து கெலோட்ராஃபிஸ் ப்ரோசீட்ரா அப்படிங்கிற ஆஸ்கிலபிடேசி ஃபேமிலியோட தான் ஸ்டெம் ரீஜியன் தான் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இதில எபிடெர்மிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சிங்கிள் லேயர்டா இருக்கும். இதில வந்து செல்ஸ் வந்து தின் வால்டாவும், ஹாரிசான்டலி ஃபிளாட்டட் அண்ட் கியூட்டினைஸ்டு அவுட்டர் வால்ஸா இருக்கும். கியூட்டிகல் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சிங்கிள் லேயர்டா எபிடெர்மிஸ் இருக்கும். தின் வால்டா தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வேக்ஸி டெபாசிஷன் ஆர் பிரசன்ட் ஓவர் தி கியூட்டிகல். ஸோ இந்த கியூட்டிகல் அப்படின்னாலே வந்து வேக்ஸியா தான் இருக்கும். அதோட நேச்சரே வந்து என்னது? கியூட்டிகலோட நேச்சரே வந்து வேக்ஸியா வந்து இருக்கிறது தான். ஸோ வந்து இதில வந்து எதனால அப்படின்னா, வேக்ஸி கன்டென்ட் வந்து அப்படியே வந்து டெபாசிட் ஆயிருக்கனால தான் இந்த கியூட்டிகல் வந்து பார்க்கறக்கு வேக்சின் நேச்சரா இருக்கு. இன் கன்டினியூட்டி ஆஃப் தி எபிடெர்மிஸ் இஸ் இன்டரப்ட் பை தி பிரசன்ஸ் ஆஃப் தி ஸ்டொமேட்டா. இதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எபிடெர்மிஸ் இப்படி இருக்குன்னா, சென்டர் போர்ஷன்ல வந்து கொஞ்சம் ஸ்டொமேட்டா இருக்கு. அப்புறம் திரும்பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டொமேட்டா இருக்கு. அந்த மாரி ஒரு இன்டரப்ட் பை தி பிரசன்ஸ் ஆஃப் ஸ்டொமேட்டா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த எபிடெர்மிஸ் லேயர் வந்து தின்னா இருக்கு, ஹாரிசான்டிகலா இருக்கு, ஃபிளாட்டடா இருக்கு. கியூட்டினைஸ் லேயர் வந்து மேல வந்து பிரசன்ட் ஆயிருந்திருக்கு. இதில வந்து வேக்ஸி ரீஜியனா இருக்கு. இந்த கியூட்டிகல் வந்து மோஸ்ட்டா வந்து என்ன பண்ணும்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் லாஸ வந்து பிரிவென்ட் பண்ணும். என்ன பண்ணும்? வாட்டர் லாஸ பிரிவென்ட் பண்ணும். ஓகே. ஸோ வந்து பிரிவென்ட் பண்ணும். ஓகே ரைட். ஸோ வந்து எபிடெர்மிஸ்ல வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டொமேட்டா அப்படிங்கிறது பிட்வீன்ல இருக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபுல்லாமே வந்து இந்த ஸ்டொமேட்டா அப்படிங்கிறது ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன். இந்த பிளான்ட் வந்து ரெஸ்பிரேஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஓகே. பிளான்ட் ரெஸ்பிரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட். ஸோ இந்த கெலோட்ராப்போ ப்ரோசீராவோட ஆஸ்குலோபெட்டேசியோட ஸ்டெம் ஸ்ட்ரக்சர். ஃபர்ஸ்ட் லேயர் வந்து பார்த்தீங்கன்னா, எபிடெர்மிஸ் இருக்கு. அதுக்கப்புறம் கோலன்கைமா செல்ஸ் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் பேரன்கைமா செல்ஸும் ஸ்டார் ஷீத்ங்கிற ஸ்டோரேஜ் ரீஜியன் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைப்ரஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் ரீஜியன் வந்து பார்த்தீங்கன்னா, பெரிசைக்கிள், ப்ளோயம் அண்ட் கேம்பியம் இருக்கு. அதுக்கப்புறம் சைலம் செல்ஸ் இருக்கு. ரே செல்கள் வந்து இருக்கு. அதுக்கப்புறம் பிட்வீன் வந்து பார்த்தீங்கன்னா, இன்டர்னல் ப்ளோயம் வந்து பிட்வீன்ல ப்ரெசென்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பித் ரீஜியன் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இப்போ வந்து கார்டெக்ஸ். தி பெரிபிரல் லேயர் ஆஃப் கார்டெக்ஸ் இஸ் ஹைப்போடெர்மிஸ். ஸோ ஹைப்போடெர்மிஸ்க்கு அப்புறம் பெரிபிரல் லேயரா வந்து கார்டெக்ஸ் ரீஜியன் வந்து அரேஞ்ச்ட் ஆயிருக்கு. இட் இஸ் அ 2 ஆர் 3 லேயர்டா வந்து அரேஞ்ச்ட் ஆயிருக்கு கோலன்கைமா செல்ஸ். இந்த கோலன்கைமா செல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லாங்குனேட் டைப்ல இருக்கு. இன்னர் கார்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பேரன்கைமாட்டா செல்ஸால மேட் அப் ஆஃப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த செல்ஸ் வந்து பார்க்கறக்கு ரொம்ப லார்ஜாவும் லூஸ்லியா அரேஞ்ச்மெண்ட் ஆயிருக்கு. ரொம்ப வந்து கான்சிக்வென்ஸ் இன்டர்செல்லுலர் ஸ்பேஸால ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இட் இஸ் மெனி லேயர்ட் ஆஃப் கண்டென்ட்ஸ் குளோரோபிளாஸ்டிட்ஸ். இது வந்து எதால ஆயிருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, குளோரோபிளாஸ்டிட்ஸால வந்து ஆயிருக்கு. ஏன்னா குளோரோஃபில் கண்டென்ட்ஸ் வந்து இதில் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் தி இன்டர்மோஸ்ட் லேயர் ஆஃப் கார்டெக்ஸ் இஸ் எண்டோடெர்மிஸ். ஓகே. இந்த இன்னர்மோஸ்ட் லேயர் வந்து என்ன ப்ரெசென்ட் ஆயிருக்கு? ஸோ எண்டோடெர்மிஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பேரல் ஷேப்டு செல்ஸால வந்து ஆயிருக்கு. தி செல்ஸ் ஆர் காம்பேக்ட்லி அரேஞ்ச்டு. இது எப்படி அரேஞ்ச்டா இருக்குன்னா, லூஸ்ல அரேஞ்ச் ஆகாம ரொம்ப டைட்டனா, ரொம்ப இந்த மாதிரி ஸ்பேஸே இல்லாம காம்பேக்ட்டா அரேஞ்ச்டா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டார்ச் கிரெயின் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என்ன ப்ரெசென்ட் ஆயிருக்கு? ஸ்டார்ச் ஷீத் வந்து இருக்கு பார்த்தீங்களா? இந்த பேரன்கைமாட்டா செல்ஸ் வந்து ரொம்ப காம்பேக்ட்டா அரேஞ்ச்டா இருக்கு. அதுக்கப்புறம் ஷீத் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அதான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்டீல். This phloem is primary in origin. The central part of steel is pith. It is large composed of parenchyma with intercellular space. ஓகேங்களா? இதில் வந்து பிரைமரி ஆர்ஜின் வந்து இருக்கு ப்ளோயத்தில். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டீலில் வந்து பார்த்தீங்கன்னா பித் அப்படிங்கிறது ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இதில் வந்து பேரன்கைமாட்டா செல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா, இன்டர்செல்லுலர் ஸ்பேஸ் அப்படிங்கிறது லார்ஜ் நம்பரில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எபிஹைட்ரா ஃப்ளூட்டானிஸ்ங்கிற ஃபேமிலியில்
ஆஸ்ட்ரேசி ஃபேமிலிய பத்தி பார்க்க போறோம். எபிட்ரா ஃப்ளூட்டானிட்ஸோட ஸ்டெம் போர்ஷன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. இதோட எபிடெர்மிஸ் எப்படி இருக்குன்னா, சிங்கிள் லேயர்டா இருக்கு. கம்போஸ்ட் இன் தின் வால்டா இருக்கு. ஸ்மால் பேரன்கைமாட்டா செல்ஸ் எல்லாம் மேட் அப் ஆஃப் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் காம்பேக்டா அரேஞ்ச்டா இருக்கு. ஓகே. இந்த கியூட்டிக்கல் ஆன் அவுட்டர் தி வால் வந்து எப்படி இருக்குன்னா, ரொம்ப காம்பேக்டா அரேஞ்ச்டா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தின் லேயராவும் கியூட்டிக்கலாவும் அவுட்டர் வால்ஸா ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க கியூட்டிக்கல் இருக்கு. அதுக்கப்புறம் எபிடெர்மிஸ் இருக்கு. அதுக்கப்புறம் ஏர் ஸ்பேஸ் வந்து இதில பிரசன்ட் ஆயிருக்கு. இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏர் ஸ்பேஸு. அதுக்கப்புறம் ஸ்டார் ஷீத் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட்டு ஸ்க்ளீரன்கைமா செல்ஸும், மெடுலரி ரேஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளோயம் செல்ஸ், சைலம் செல்ஸு. இந்த கேம்பியத்துக்குள்ள தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளோயம் அண்ட் சைலம் செல்ஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெடுலரி ரேஸ் வந்து இருக்கு. ஓகே. இப்போ கார்டெக்ஸ். இந்த கார்டெக்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா, பெரிஃபெரல் லேயர் ஆஃப் ஹைப்போடெர்மிஸ் கிட்ட இருக்கு. ஸோ இந்த கார்டெக்ஸ் வந்து எப்படி இருக்கு? பெரிஃபெரல் லேயர் கிட்ட ஹைப்போடெர்மிஸ் கிட்ட இருக்கு. இட் இஸ் என 2 ஆர் 3 லேயர் கம்போசிட் ஆஃப் பேரன்கைமா செல்ஸ். வந்து 2 இல்லன்னா 3 லேயர்ஸ் ஆஃப் 2 இல்லன்னா 3 லேயர்ஸ் ஆஃப் பேரன்கைமா செல்ஸ் எல்லாம் வந்து ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த செல்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா, திக் வால்டு வித் லிட்டில் இன்டர்செல்லுலர் ஸ்பேஸா இருக்கு. இது ரொம்ப திக் வால்டாவும், இன்டர்செல்லுலர் ஸ்பேஸாவும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. The cells are arranged in such as a way of they enclosed numerous lodge of constituents of air space. இதுல வந்து என்ன air space இருக்கு? Constituents of air space இருக்கு. The air chambers are various shaped and size and occur here and there, and it innermost layers is cortex of the epidermis. Okay. The wavy of outline. The cells are barrel shaped, compactly set. The cells are contain starch grain and outer layer is also called in star sheath. இப்போ இந்த செல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னர் மோஸ்ட் லேயருக்கு அப்புறம் இந்த கார்டெக்ஸ்க்கு அப்புறம் எண்டோடெர்மிஸ்ங்கிறது வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து வேவியா இருக்கு அவுட்லைன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இது வந்து பேரலல் ஷேப்டாகவும் காம்பாக்டாகவும் இந்த எண்டோடெர்மிஸ் வந்து அரேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்த லேயர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ச் கிரெயின்ங்கிற ஸ்டார் ஷீத் வந்து ப்ரெசென்ட் ஆயிருந்திருக்கு. ஓகே. இப்போ கார்டெக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹைப்போடெர்மிஸ் அந்த ரீஜியனுக்கு அப்புறம் லேயர்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் 2 to 3 லேயர்ஸ் வந்து பேரன்கைமாட்டா செல்ஸ் எல்லாம் மேட் அப் ஆஃப் ஆயிருக்கு. இதில் வந்து திக் வால்டாகவும் இன்டர்செல்லுலர் ஸ்பேஸ் இதில் வந்து ப்ரெசென்ட் ஆயிருந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து இந்த இன்டர்செல்லுலர் ஸ்பேஸ்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கான்சிக்வன்ஸ் ஏர் ஸ்பேசஸாக வந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஏர் சேம்பர் வந்து பார்த்தீங்கன்னா வேரியஸ் ஷேப் அண்ட் ஷேப்பில் வந்து இருக்குது. சைஸ் அண்ட் ஷேப்பில் இருக்குது. ஏர் ஸ்பேஸும் இருக்குது அப்படின்னா இப்போ ரவுண்ட் அப்படின்னா இந்த ரவுண்ட் ஷேப்லேயே இல்லை. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்பாகவும், இன்னொன்று வந்து பார்த்தீங்க இந்த மாதிரிலாம் அந்த பென்சின் ஷேப்பு அந்த மாதிரி ஒவ்வொரு இர்ரெகுலர் ஷேப்பில் வந்து ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஷேப்பும் சைஸ்லேயும் வந்து இருக்குது. இப்போ வந்து இது மைன்யூட்டலாக இருக்க ஸ்மாலாக இருக்கலாம். இன்னொன்று வந்து செல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜராக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டார் ஷீட் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு. நெக்ஸ்ட்டு ஸ்டீல். இப்போ ஸ்டீல் வந்து பார்த்தீங்கன்னா சைஃப்னோ ஸ்டீல்ஸ் தான் இருக்குது. ஸோ சைஃப்னோ ஸ்டீல்ஸ் அப்படிங்கிறது நான் என்ன சொல்லியிருந்தேன், பித்து வந்து சென்ட்ரல் ரீஜியனில் ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம சைஃப்னோ ஸ்டீல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் சைலம் செல்ஸை வந்து சுற்றி சரௌண்டடாக நமக்கு என்ன இருக்கும், ப்ளோயம் செல்ஸ் வந்து இருக்கும். சென்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பித் வந்து ப்ரெசென்ட் ஆயிருந்திருக்கும். ஓகே. அதுதான் சைஃப்னோ ஸ்டீல்ஸ். தி வாஸ்குலர் பண்டில்ஸ் ஆர் அரேஞ்ச்ட் இன் ரிங். இந்த வாஸ்குலர் பண்டில் வந்து எப்படி அரேஞ்ச்டாக இருக்கும், இந்த மாதிரி ரிங் ஷேப்பில் அரேஞ்ச்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வாஸ்குலர் பண்டில்ஸில் என்னென்ன இருக்கும், சைலம் செல்ஸ் இருக்கும், ப்ளோயம் செல்ஸ் இருக்கும். ஓகே. அதுக்கப்புறம் நடுவில் ஒரு சில இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேம்பியம்ங்கிறது ப்ரெசென்ட் ஆயிருந்திருக்கும். ஒரு சில பிளான்ட் பேஸ்டு. ஸோ பிலோ தி ரிட்ஜஸ் ஆஃப் தி எண்டோடெர்மிஸ் தேர் லை ஆஃப் பண்டில்ஸ். Between the endodermis and bundle there occurs the patch of Clerenchyma. It forms the small bundle cap. Okay. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா small bundle cap வந்து இருக்கு. The bundle caps are parenchyma present between below the furor region of endodermis compose the pericycle. Okay. Each vascular bundle is collateral and open. இது வந்து ஒவ்வொரு பண்டலும் வந்து எப்படி இருக்குன்னா கொலாட்ரலாகவும் ஓப்பன்டாகவும் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த வாஸ்குலர் பண்டல் அப்படிங்கிறது. ஓகே. இப்போ இந்த ஸ்டீலில் வந்து என்ன ஸ்டீல் ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னா சைப்னோ ஸ்டீல்ஸ் தான் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரவுண்ட் ஷேப்பில் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்க்ளீரன் கைமாட்டாஸ் எல்லாம் மேடப் ஆஃப் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஸ்மால் பண்டில் கேப் மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. இதில் வந்து பேரண்ட் கைமா வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும் இன்டர் பிட்வீன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பெரிசைக்கிள் ரீஜியன் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் அந்த வாஸ்குலர் பண்டில் வந்து எப்படி இருக்கும், ஓப்பனாகவும் கொலாட்ரலாகவும் அரேஞ்ச் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டெம் ஆஃப் ஜியா மைஸ். ஓகேவா. இந்த மைஸ் இந்த போயேசி ஃபேமிலியில் எப்படி அரேஞ்ச் ஆயிருக்குன்னு பார்ப்போம். ஸ்டெம் ஸ்ட்ரக்சர். தி அவுட்டர்மோஸ்ட் லேயர் ஆஃப் எபிடெர்மிஸ் இஸ் கண்டினியூட்டி விச் தி சம்டைம்ஸ் ஆஃப் இன்டரப்ட் பை ஸ்டொமேட்டா. ஓகேவா.
இப்போ நார்மலாவே வந்து ஒரு செல்லோட ஒரு ஸ்டெம் கிராஸ் செக்ஷன் வந்து எடுத்து பார்க்கும்போது, இப்போ கிராஸ் செக்ஷன் எடுத்து பார்க்குறோம். அதில ஃபர்ஸ்ட் வந்து என்ன இருக்கும்? எபிடெர்மிஸ் இருக்கும். ஓகே. ஸோ, அதில வந்து நடுவுல வந்து என்ன இன்டரப்ட் ஆயிருக்கும்? இந்த ஸ்டொமேட்டா அப்படிங்கிறது வந்து இன்டரப்ட் ஆயிருந்திருக்கும். ஸோ, எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டொமேட்டா மூலியமா தான் ரெஸ்பிரேஷன் அப்படிங்கிறது வந்து பண்ணும். ஓகே. இப்ப நம்மளே வந்து எப்படி ரெஸ்பிரேஷன் வந்து பண்றோம்? ஓ2 வந்துட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம், இன்ஹலேஷன் பண்ணிட்டோம். எக்ஸலேஷன் வந்து என்ன பண்றோம்? CO2 வந்து விடுறோம். ஸோ, அதே மாரி தான் பிளான்ட்ஸும் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, நைட் டைம்ல வந்துட்டு CO2 அதிகமா வந்து வந்து எக்ஸலேஷன் பண்ணும். மார்னிங் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அம் இது O2 வந்து அதிகமா வந்து வெளிய வந்து விடும். ஓகேங்களா? ஸோ, இட் இஸ் அ சிங்கிள் லேயர்ட் ஆஃப் காம்போசிட் ஆஃப் பேரன்கைமா செல்ஸ் விச் ஆர் தி லேபர் அண்ட் ஷேப்ஸ் ஆஃப் தி காம்பேக்ட் செட் வித்தவுட் எனி இன்டர்செல்லுலர் ஸ்பேஸ். ஓகேங்களா? ஸோ, வந்து சிங்கிள் லேயர்டா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பேரன்கைமா செல்ஸ் வந்து ரொம்ப காம்பஸ்ட்டா இருக்கும். ஓகேவா? எப்படி இருக்கும்னா, ரொம்ப காம்பேக்ட்டா அரேஞ்ச்டா இருக்கும். அதுக்கப்புறம் இன்டர்செல்லுலர் ஸ்பேஸ் வந்து இதில வந்து இல்ல அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? வித்தவுட் எனி இன்டர்செல்லுலர் ஸ்பேஸ். ஸோ, வந்து அப்ப ஆப்சென்ட். எதுல ஆப்சென்ட்டு? மோஸ்ட் ஆஃப் எல்லாத்துலயுமே ப்ரெசென்ட்டா இருக்கு. இந்த ப்ரோஏசில மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா, இன்டர்செல்லுலர் ஸ்பேஸ் அப்படிங்கிறது ஸ்டெம்ல வந்து ஆப்சென்ட்டா இருக்கு. ஓகே. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டெம்ல வந்து எது ஆப்சென்ட்டா இருக்கு? போஏசி ஃபேமிலில தான் ஆப்சென்ட்டா இருக்கு. தி அவுட்டர் வால் இஸ் கியூட்டனைஸ்ட் அண்ட் டிவாய்டட் ஆஃப் தி எபிடெர்மல் அப்பெண்டேஜஸ். ஓகே. கியூட்டிகல்ங்கிறது அரேஞ்ச்டா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதோட ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எபிடெர்மிஸ் வந்து அரேஞ்ச்டா இருக்கு. அதுக்கு அடுத்த லேயர் வந்து ஹைப்போடெர்மிஸ், அதுக்கப்புறம் வாஸ்குலர் பண்டில். வாஸ்குலர் பண்டில்குள்ள தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, புரோட்டோசைலம், மெட்டாசைலம், ப்ளோயம் இதெல்லாமே அரேஞ்ச்டா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து கிரவுண்ட் டிஷ்யூ வந்து இதில பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ என்ன பிரசன்ட் ஆயிருக்கு? கிரவுண்ட் டிஷ்யூ அப்படிங்கிறது வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் பண்டில் ஷீட்டும் ப்ளோயன் அண்ட் மெட்டா அண்ட் புரோட்டோசைலம், கேவிட்டி ஸோ இதெல்லாம் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் கிரவுண்ட் டிஷ்யூ. கிரவுண்ட் டிஷ்யூ அப்படிங்கிறது வாஸ்குலர் பண்டில் வந்து இன்டர்னல் டூ எபிடெர்மிஸ் வந்து வாஸ்குலர் பண்டில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் எபிடெர்மிஸ்ல வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இது வந்து ஸ்டெம்மோட ஆல் டிஷ்யூ எக்ஸப்ட். ஸோ வந்து எல்லா டிஷ்யூலையுமே வந்து எக்ஸப்டடாக வந்து இருக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க. தி கிரவுண்ட் டிஷ்யூ பிகாஸ் தெர் ஆர் எக்ஸிட் நோ ரியல் டிஸ்டினேஷன் பிட்வீன் கார்டெக்ஸ் அண்ட் பித். ஸோ வந்து கார்டெக்ஸ்க்கும் பித்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்டின்ட்டு ஒரு லேயர்ஸ் மாதிரி இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இட் இஸ் அ composed of hypodermis and parenchymatous steels and consist of vascular bundles. ஓகே. இப்போ கிரவுண்ட் டிஷ்யூ அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ கிரவுண்ட் டிஷ்யூ அப்படிங்கிறது வந்து பிளான்ட் பாடியில் டெர்மினல் டிஷ்யூவாக வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ வந்து வாஸ்குலர் டிஷ்யூக்கும் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெர்மினல் டிஷ்யூவாக எபிடெர்மிஸ் அண்டு வாஸ்குலர் டிஷ்யூ கிட்ட சைலம் அண்ட் ப்ளோயம் வந்து தவிர மற்ற எல்லா டிஷ்யூலையும் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ வந்து எது எதில் ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எபிடெர்மிஸ் அண்ட் வாஸ்குலர் பண்டில் இல்லாம மத்த ரீஜியன்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கிரவுண்ட் டிஷ்யூ அப்படிங்கிறது வந்து பிரசன்ட் ஆயிருந்திருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, கார்டெக்ஸ் வித் மீசோஃபில் அந்த மாரி இருக்க பிளேஸ்ல வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ வந்து இதில என்னென்ன காம்போசிஷன் இருக்கும் அப்படின்னா, பேரன்கைமா செல்ஸ் அண்ட் குளோரன்கைமா செல்ஸ் அண்ட் கிளீரன்கைமா செல்ஸ் எல்லாம் மேடப் ஆஃப் ஆயிருக்கு. இந்த கிரவுண்ட் டிஷ்யூஸ்க்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஹீலியாந்தஸ் ஆனுவஸ் வந்து சொல்லலாம். இல்லைனா வந்து ஜியாமைஸ் இப்போ பார்த்துட்டு இருக்கோம் பார்த்தீங்களா? அது வந்து எக்ஸாம்பிள்ஸ். ஸோ வந்து டைகாட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா தான் ஹீலியாந்தஸ் ஆனுவஸ். ஓகேங்களா? பட் ஆனா மோனோகாட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஜியாமைஸ் இப்போ மைஸ் பார்த்துட்டு இருக்கோம்ல, அதில வந்து இந்த கிரவுண்ட் டிஷ்யூக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ். ஓகே. இதோட ஃபங்ஷன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து பண்ணும். ஏன் அப்படின்னா, குளோரோபிளாஸ்ட் வந்து இந்த கிரவுண்ட் டிஷ்யூல வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. ஏன்னா, இல்ல வாஸ்குலர் பண்டில் தவிர்த்து, எபிடெர்மிஸ் தவிர்த்து மத்த எல்லாத்துலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கிரவுண்ட் டிஷ்யூ அப்படிங்கிறது வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். ஓகே. ஸோ, இதில வந்து என்ன கன்டெயின் ஆயிருக்கு? குளோரோஃபில்ங்கிறது வந்து கன்டெயின் ஆயிருக்கு. ஸோ, அதனால வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து பண்ணும். இது வந்து ஒரு மெக்கானிக்கல் சப்போர்ட் வந்து குடுக்கும். நெக்ஸ்ட்டு ஃபுட்டையும் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஓகேவா? இப்போ கிரவுண்ட் டிஷ்யூ அப்படிங்கிறது வந்து என்னது? கிரவுண்ட் டிஷ்யூங்கிறது வந்து எல்லா டைப் ஆஃப் டிஷ்யூஸ்லயும் ஸ்டெம்மோட டிஷ்யூஸ்ல வந்து இருக்கும். எக்ஸெப்ட் வந்து எது எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, வாஸ்குலர் பண்டில்ஸ தவிர்த்தும், அதுக்கப்புறம் வந்து எபிடெர்மிஸ தவிர்த்தும் மத்த எல்லா ஸ்டெம்மோட ரீஜன்லயும் பிரசன்ட் ஆயிருக்கும். பட் ஆனா எது எதுல வந்து கன்டெயின் ஆயி இந்த டிஷ்யூ மேடப் ஆஃப் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பேரன்கைமா, கொலன்கைமா, ஸ்க்ளிரன்கைமா இந்த டைப் ஆஃப் செல்ஸ் எல்லாமே சேர்ந்து தான் இந்த கிரவுண்ட் டிஷ்யூ அப்படிங்கிறது ஃபார்ம் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது வந்து எது எதுக்கோட ஃபங்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, மெக்கானிக்கல் சப்போர்ட்டும், இதோட ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து பண்ணுது. ஓகே. ஸோ வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஹைப்போடெர்மிஸ். ஓகே. ஹைப்போடெர்மிஸ்
நெக்ஸ்ட் வந்து ஹைப்போடெர்மிஸ். ஓகே, இட் இஸ் அ பெரிஃபரல் லேயர் ஆஃப் இன்டர்னல் அண்ட் எபிடெர்மிஸ். ஓகே, இது வந்து எபிடெர்மிஸ்க்கு கீழே லேயராக வந்து இந்த ஹைப்போடெர்மிஸ்ங்கிற லேயர்ஸ் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஸ்க்ளீரன் கைமாட்டா செல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா திக் வால்டு செல்ஸாக இருக்கும், லிக்னிஃபைடாக இருக்கும். அதுவும் 2 to 3 லேயர்ஸ் திக்டாக வந்து இருக்கும். ஓகேவா, மோனோகாட் ஸ்டெம்மில். ஸோ இதோட ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மெக்கானிக்கல் சப்போர்ட்டும் ப்ரொடெக்ஷனும் அதுக்கப்புறம் ஸ்ட்ரென்த் வந்து கொடுக்கும் ஸ்டெம்முக்கு. ஓகே, ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேரண்ட் கைமாட்டஸ் செல்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா இதில் வந்து தின் வால்டாக வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு பேரண்ட் கைமா. ஸோ வந்து இன்டர்னல் டு வந்து ஹைப்போடெர்மிஸ் டு த அக்யூர் தி பேரண்ட் கைமாஸ் அண்ட் வாஸ்குலர் பண்டில்ஸ் தி பேரண்ட் கைமாஸ் இஸ் ப்ரெசன்ட் அப் ஆன் தி சென்டர். ஸோ வந்து இந்த வாஸ்குலர் பண்டில்ஸில் வந்துட்டு இந்த பேரண்ட் கைமாட்டா செல்ஸ் வந்து இருக்கும் ஹைப்போடெர்மிஸ்க்கு அப்புறம்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பேரண்ட் கைமாட்டா செல்ஸ் வந்து எப்படி ப்ரெசென்ட் ஆயிருக்கும் அப்படின்னா சென்டர் ரீஜனில் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். தி பெரிபிரல் parenchyma situated to internal to hypodermis or smaller பாலிகோனல் ஷேப்பில் இருக்கும். இது எப்படி இருக்கும் அப்படின்னா பாலிகோனல் ஷேப்பில் இருக்கும். லிட்டில் இன்டர்செல்லுலர் ஸ்பேஸில் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் மட்டும் இன்டர்செல்லுலர் ஸ்பேஸ் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து லார்ஜ் அண்டு ஸ்பெரிக்கல் வித் கான்சிபிக்வஸ் இன்டர்செல்லுலர் ஸ்பேஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பேரன்கைமா செல்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டீல். இட் இஸ் அ ஆக்டினோஸ்டீல்ஸாக வந்து இருக்கும். என்ன ஸ்டீலாக இருக்கும்? ஆக்டினோஸ்டீல்ஸாக வந்து இருக்கும். தி நியூமரஸ் வாஸ்குலர் பண்டில்ஸ் ஆர் டிஸ்ட்ரிபியூட்டட் irregularly but parenchymatous of ground tissue. Okay, the pericycle bundles are smaller or more numerous and closely arranged to each other. Some of them are contact in hypodermis. Okay, next வந்து the bundles are large and fewer numbers of widely spaced. Okay, வாஸ்குலர் பண்டலும் கொலாட்ராவும் க்ளோஸ்டாகவும் இருக்கும். கேம்பியம் வந்து இதில் வந்து ஆப்சண்ட்டாக இருக்குது. ஓகே, கேம்பியம் ஆப்சண்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பண்டில் இது வந்து ஷீட் ஆஃப் ஸ்க்ளீரன் கைமஸ் எல்லாம் மேடப் ஆஃப் ஆயிருக்கு இந்த பண்டில் ஷீட். அதுக்கப்புறம் பண்டில் ஷீட் வந்து மோரார்லெஸ் ஓவலாக இருக்கும். அவுட்லைன் வந்து எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி ஓவலாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பண்டில் ஷீட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஃபேமிலி? இது வந்து போயேசி ஃபேமிலிலேயே வந்து ட்ரிட்டிகம் வல்கேரி வந்து பார்த்துட்ருக்கோம். ஓகே, ட்ரிட்டிகம் வல்கேரியே வந்து போயேசி ஃபேமிலியில் வீட் பற்றி பார்த்துட்ருக்கோம். அதோட எபிடெர்மிஸ் வந்து யூனிசெரேட்டாக இருக்கும், ஹரிசான்டிக்கலி ஃபேட்டடாக இருக்குது, காம்பாக்டாக வந்து அரேஞ்ச்டாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ப்ரெசன்ஸ் ஆஃப் வந்து அவுட்டர் வால்ஸ். ஓகே, கியூட்டிக்கல் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் ஸ்டொமேட்டாவும் இதில் வந்து இருக்குது. ஓகேவா, இதில் வந்து என்னென்னா எபிடெர்மிஸ் வந்து யூனிசெரேட்டடாக இருக்குது, ஃப்ளாட்டடாக இருக்குது, காம்பாக்டாக அரேஞ்ச்டாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து வெளியே வந்து பார்த்தீங்கன்னா கியூட்டிக்கல் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எபிடெர்மிஸ் வந்து எப்படி இருக்குது? எபிடெர்மிஸ்க்கு வந்து இன்டர் பிட்வீனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டொமேட்டா அப்படிங்கிறது வந்துட்டு இன்டரப்பில் வந்துட்டு ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு கிரவுண்ட் டிஷ்யூ. இப்போ கிரவுண்ட் டிஷ்யூ அப்படின்னாலே நான் என்ன சொல்லியிருந்தேன், எல்லா டிஷ்யூலையும் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் எக்ஸப்ட் வித் என்னென்ன டிஷ்யூ? எக்ஸப்ட் வித் வந்து எக்ஸப்ட் வித் செல் இந்த டிஷ்யூஸை வந்து தவிர ஏன்னா எபிடர்மிஸ் தவிர்த்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மற்ற எல்லா இதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரவுண்ட் டிஷ்யூ வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இது வந்து தின் வால்டு பேரன்கைமாட்டா செல்ஸ் எல்லாம் மேடப் ஆஃப் ஆகிருக்கு. இல்லை வந்து இன்கான்சிக்வன்ஸ் இன்டர்செல்லுலர் ஸ்பேஸ் அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஆன் பெரிஃபிரல் சைட் ஆஃப் பிலோ எபிடர்மிஸ் தர் லை ஆஃப் பேச்சஸ் ஆஃப் தி ஸ்க்ளீரன் கைமாஸ். ஓகே, the free form the epidermis and few layer. It alternate off with parenchyma cells containing chloroplastids. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா parenchyma செல்ஸாலையும் குளோரோபிளாஸ்டிட்ஸும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டெயின் ஆகிருக்கு இந்த கிரவுண்ட் டிஷ்யூவில். ஓகே, ஸோ வாஸ்குலர் பண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 ரிங்கில் இருக்குது. எப்படி இருக்குன்னா 2 ரிங்காக வந்து இதில் இருக்குது. The bundles of the outer ring remain embedded to the peripheral sclerenchymatous patches. Okay, the inner ring of bundles remained embedded in parenchymatous ground tissue. Okay, இன்னர் ரிங் பண்டில்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா எம்படடாக இருக்கும். எப்படி பேரன்கைமட்டஸ் கிரவுண்ட் டிஷ்யூக்கு எம்படடாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இன்னர் பண்டில்ஸ் ஆர் வந்து லார்ஜர் தென்னாக இருக்கும். ஓகே, இன்னர் பண்டில் வந்து எப்படி இருக்கும்? லார்ஜர் தென்னாக இருக்கும், பெரிஃபிரல் பண்டலாக இருக்கும். ஈச் பண்டில்ஸ் ஆஃப் போத் ரிங்ஸ் ஆர் கொலாட்ரல் அண்ட் க்ளோஸ்டாக இருக்கும். ஓகே, இது எப்படி இருக்கும்? மோஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா கொலாட்ரல் ஓப்பனாக தான் இருக்குது ஸ்டெம்ஸு. பட் ஆனால் இந்த வீட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிட்டிகம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குது போயேசி ஃபேமிலியில் இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, இம்பார்ட்டன்ட். ஸோ வந்து கொலாட்ரலாகவும் க்ளோஸ்டாக இருக்குன்னு சொல்லி பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு போயஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா லெப்டோகோலா சின்சேஸ் வந்து பார்க்குறோம், அக்வாட்டிக் கிராசஸ். ஓகே, இது வந்து எபிடமிஸ் வந்து சிங்கிள் லேயர்டாக இருக்கும், செல்ஸார் வந்து மோரார்லெஸ் ரவுண்டடாக இருக்கும், காம்பேக்ட்லி அரேஞ்ச்டாகவும் கியூட்டிக்கல் வந்து இருக்கும் வெளியே. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு
இதோட ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா, எபிடெர்மிஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் ஹைப்போடெர்மிஸ், அதுக்கு அடுத்த லேயர் வந்து பேரன்கைமாட்டா செல்ஸ் எல்லாம் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஸ்க்ளீரன்கைமாட்டாஸ், பேரன்கைமாட்டாஸ் அடுத்து ஸ்க்ளீரன்கைமாட்டா செல்ஸ் எல்லாம் இருக்கு. நெக்ஸ்ட் வாஸ்குலர் பண்டில் அண்ட் கிரவுண்ட் டிஷ்யூவால மேடப் ஆஃப் ஆயிருக்கு. ஓகே. ஸோ கிரவுண்ட் டிஷ்யூ, இந்த கிரவுண்ட் டிஷ்யூ அப்படிங்கிறது பெரிஃபெரி அண்ட் நெக்ஸ்ட் டு எபிடெர்மிஸ்ல இருக்கு. இது வந்து 2 to 3 லேயர்ஸ் ஆஃப் ஸ்க்ளீரன்கைமாட்டா செல்ஸால மேடப் ஆஃப் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் இந்த பேரன்கைமாட்டாஸ் தேர் ஆர் லைவ் another layer of sclerenchyma. Okay, it is 1 or 2 layered. The peripheral and inner sclerenchyma layers from the continuous cylinder. The numerous vascular bundles remains to scattered in ground tissue, thus forming the actinosteles வந்து இருக்கு. இதில் வாஸ்குலர் பண்டல் எப்படி இருக்குது, கொலாட்ரலாகவும் க்ளோஸ்டாக வந்து இருக்குது. கிளீரன்கைமாட்டஸ் பண்டல் ஷீட்டால் இருக்குது, ப்ரெசென்ட் ஆகிருக்கு. மோனோகாட்லியா ஜியாமைசிஸில் வந்து இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் வந்து பார்ப்போம். ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டெம் பற்றி நான் ஏன் கொஞ்சம் ஸ்பீடப்பாக சொல்கிறேன் அப்படின்னா, போர்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் கவர் பண்ணி ஸ்டெம்மில் வந்து நம்ம பேசிக்காக தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ ஸ்டெம்மில் வந்துட்டு என்னென்ன டைப் ஆஃப் இதில் வந்து கிரவுண்ட் டிஷ்யூ இருக்குது. கிரவுண்ட் டிஷ்யூவில் வந்துட்டு ஓப்பன் கொலாட்ரல் இருக்கா, க்ளோஸ்டு கொலாட்ரலாக இருக்கா, அதுக்கப்புறம் என்ன இது வருது, ஒவ்வொரு ஸ்டெம்லேயும் அதோட ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்ஸ் மட்டும் பேசிக்காக தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ அதனால தான் வந்து பேசிக்காக வந்து ஃபுல்லாமே வந்து சொல்லியிருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் கொஷின், வாட் இஸ் தி ப்ரைமரி ஃபங்க்ஷன் ஆஃப் தி ஸ்டெம் இன் பிளான்ஸ்? ஸோ ஸ்டெம்மோட ப்ரைமரி பிளான்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, சப்போர்ட்டும் டிரான்ஸ்போர்ட்டும் வந்து பண்ணுது. ஓகேவா, அதுக்கு அடுத்தது தான் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுறது, அந்த இதெல்லாமே. ஓகேவா, வாட்டர் அப்சார்ப்ஷன் அதெல்லாமே நெக்ஸ்ட்டு தான். ஃபஸ்ட்டு என்ன பண்ணும், ஃபஸ்ட்டு வந்து ஒரு சப்போர்ட் வந்து இருந்தால் தான் அதுலேருந்து என்ன லீவ்ஸ் இதெல்லாம் வந்து அரை செய்ய வளரும். அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட் பண்ணும். என்ன பண்ணும், நியூட்ரிஷன், மினரல்ஸ், வாட்டர்ஸ் எல்லாமே அப்சார்ப்ஷன் பண்ணுது. ஓகேவா, டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. அதுவும் எது டிரான்ஸ்போர்ட் பண்ணுது பார்த்தீங்கன்னா, சைலம் தான் டிரான்ஸ்போர்ட் பண்ணுது, வாட்டர் இதெல்லாமே. ஓகேவா, ஃபுட்டை வந்து என்ன பண்ணுது, ப்ளோயம் வந்து கண்டக்ட் பண்ணுது. ஓகே, ஸோ இப்போ வந்து செகண்ட் கொஸ்டின்ஸ் வந்து பார்ப்போம். விச் பார்ட் ஆஃப் தி ஸ்டெம் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் க்ரோத் இன் லென்த்? ஓகேவா, இப்போ வந்து எந்த போர்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ரோத் அண்ட் லென்த்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டெம்மில் அப்பிக்கல் மெரிஸ்டம். ஸோ இந்த அப்பிக்கல் மெரிஸ்டம் தான் என்ன பண்ணோம் பார்த்தீங்க அப்படின்னா, நிறையா வந்து செல் மல்டிப்ளிகேஷன் வந்து பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அதனால் வந்து க்ரோத் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதுக்கு ஆப்ஷன் பி தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், வாட் இஸ் தி ரோல் ஆஃப் தி பித் இன் ஸ்டெம்? வந்து பித் வந்து என்ன பண்ணுது, ஸ்டோரேஜ் தான் வந்து பண்ணுது. ஓகே, ஸோ ஆப்ஷன் பி. வாட் இஸ் தி டிஷ்யூ இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் டிரான்ஸ்போர்ட் தி வாட்டர் இன் ஸ்டெம்? ஸோ வந்து எது ரெஸ்பான்சிபிளாக இருக்குது சொல்லியிருந்தேன், சைலம் தான் வந்து வாட்டரை வந்து இது பண்ணும், ப்ளோயம் வந்து என்ன பண்ணும், ஃபுட். ஓகே, ஸோ ஆப்ஷன் பி. ஸோ நெக்ஸ்ட் கொஷின், விச் டைப் ஆஃப் ஸ்டெம் மாடிஃபைஸ் சீன் இஸ் கேஸ்டி? ஸோ வந்து இந்த கேஸ்டிங்கிற பிளான்ட்ல வந்து என்னென்ன டைப் ஆஃப் ஸ்டெம் வந்து மாடிஃபை இருக்குது, சக்குலன்ஸ் ஸ்டெம்மா. ஓகே, ஸோ வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்லேயும் வந்து ஸ்டெம்ஸை பற்றியே பார்ப்போம். இப்போ பாதி ஸ்டெம் பற்றி தான் பார்த்துருக்கோம். ஸோ மற்ற இதுலேயும் வந்து என்னென்ன ஸ்டெம்ஸ் ரீஜன்ஸ் வந்து என்னென்ன டைப்பில் மாடிஃபிகேஷன் ஆயிருக்குன்னு சொல்லி பார்ப்போம் நெக்ஸ்ட் கிளாஸில். ஓகே, ஸோ தேங்க்யூ.